வணக்கம் நண்பர்களே. இனிமே முதலமைச்சர் பேச மாட்டார், அவருக்கு பேச தெரியாது அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அப்படி என்ன ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்துருவோமா? ஒரு எதிர்கட்சி தலைவரை கலந்துட்டு இனிமே கூப்பிடணும். உதயநிதி கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பொதுச்செயலாளர் தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருக்கேன். இனிமேட்டு உதயநிதி அவர்கள் தலைவர் இருந்து பதில் சொல்ல வேண்டும். நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நம்ம பதில் சொல்லிக்கிறோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பணியை அவர் படி. அவர் ஆட்சி பணிங்கிறது என்ன? எதிர்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்வதுதான் அவரோட ஆட்சி பணி. முதல் பணி அதுதான். ஏன்னா நீங்க செய்யறதுதான் ஆட்சி கிடையாது. நீங்க எந்த திட்டத்தை கையெழுத்து போட்டாலும் அந்த திட்டத்தை ஏத்துக்க வேண்டியது மக்களோட தலையெழுத்து கிடையாது. நீங்க யாரையாவது பழிவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை மாத்தினா அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் முட்டாள் கிடையாது. அப்போ மக்கள் சார்பா தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்வதற்கு ஒரே தகுதி யாருக்கு இருக்குன்னா முதலமைச்சருக்கு தான் இருக்கு. ஏன்னா எப்படி முதலமைச்சர் ஆளுங்கட்சி தலைவரோ அது மாதிரி எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வந்திருக்காரு. இவிஎம்ல மோசடி பண்ணி வரல. இது இவிஎம்ல மோசடி பண்ணி வரலன்னு நான் சொன்ன வார்த்தை யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதுக்கு நான் காரணம் இல்ல. அப்படி இவிஎம்மில் மோசடி செய்து வென்றவர்களுக்கு அந்த கோபம் வரும். உதயநிதி அவர்கள் இவிஎம்மில் மோசடி பண்ணி அவர் எதிர்கட்சி தலைவரா வரல. மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்த எதிர்கட்சி தலைவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இந்த மாதிரி கேரக்டருக்கு எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கினார். பதில் சொல்ல வேண்டிய அவசியம். தமிழக மக்களால் சிங்கள அங்கங்க தேர்ந்தெடுத்தாங்க. 108 சீட்டு தான் கொடுத்திருக்காங்க. திமுக தயவுல ஜெயிச்ச கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது, கூட்டணி ஆட்சி. ஒரு எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு முறையாக பதில் சொல்ல வேண்டியவர் முதல் போட்ட அமைச்சர் கிடையாது. முதல் அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்க கட்சிக்காரங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கீங்கல்ல, அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் யாருன்னா அது முதல் அமைச்சர். முதலமைச்சருங்கிறது ஏதோ பெரிய கிரீடத்தை தூக்கி வைக்கிறது கிடையாது. அவரும் ஒரு அமைச்சர் தான். அதாவது ஆளுங்கட்சி அமைச்சர்களுக்கு தலைவர் முதலமைச்சர், எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு தலைவர் எதிர்கட்சி தலைவர். முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பதவி வேணா இரண்டா இருக்கலாம், தகுதி 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஒரு தலைவர் கேள்வி கேட்கும் போது இன்னொரு தலைவர் பதில் சொல்ல வேண்டியது கடமை. இதுதான் ஜனநாயகம். அவர் பதில் சொல்ல மாட்டாராம், இவர் பதில் சொல்லுவாராம். அப்போ இவர் வாயால என்ன சொல்றாருன்னா எங்க முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர், அவர் பேச மாட்டாரு, அவருக்கு பேச தெரியாது, நாங்க தான் பேசுவோம். கோர்ட்ல வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு வக்காலத்து ஒன்று கொடுப்பாங்க. இப்ப நான் போய் கோர்ட்ல போய் வாதாட முடியாது, அதனால எனக்கு வாதாடுறதுக்காக இன்னொருத்தருக்கு வக்காலத்து கொடுப்பேன், அது பேர் வக்காலத்து. அப்போ எனக்கு வாதாட தெரியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வாதாட தெரியாததுனால, வாதாட திறமை எனக்கு இல்லாததுனால எனக்காக நீங்க கோர்ட்ல பேசுங்க, எனக்கு இதை பத்தி பேச தெரியாது, இதை பத்தி புரிதல் கிடையாது, இதை பத்தி படிப்பறிவுரை கிடையாது, நான் ஒரு முட்டாளு, நான் கோர்ட்ல உளறிடுவேன், அதனால எனக்கு நீங்க வாதாடுங்க அப்படின்னு நான் ஒரு வக்கீலுக்கு வக்காலத்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வக்காலத்து. அது மாதிரிதான் வக்காலத்து இவர் கொடுக்குற, இவர் கேட்கிறார் எனக்கு வக்காலத்து கொடுத்துருங்க. முதலமைச்சர் ஒரு டம்மி பீஸ், முதலமைச்சருக்கு பேச தெரியாது, அதனால அவரை பேச விடாதீங்க, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்ல வருகிறாரா? ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் விஜய், முதல் போட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விளையாட்டு வீரர் சொல்றாங்க. இது வரைக்கும் நான் இவர் விளையாண்டு நான் பார்த்தது இல்ல, இவர் பரிசு வாங்கி நான் பார்த்தது இல்ல, டிவியில ஆதவ் அர்ஜுனா இந்த விளையாட்டுல கலந்துக்கிட்டாருன்னு நான் பார்த்தது இல்ல, ஆனா விளையாட்டு வீரர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால விளையாட்டுல எல்லாம் சப்ஜூட்னு ஒண்ணு கொடுப்பாங்க தெரியுமா, அடிபட்டுட்டா இன்னொருத்தர் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. பாவம் முதலமைச்சர் எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகளை கேட்டு பயங்கர அடி வாங்கிட்டாரு. அதனால முதலமைச்சர் ஓரமா உட்கார வச்சுட்டு இந்த சப்ஸ்டியூட் உள்ள இறங்கி விளையாடலாம்னா அது வாலிபால் கிடையாது, அரசியல்ல உள்ள முதல்வரா நம்ம விளையாடலாங்கிற ஆசை ஆதவ் அர்ஜுனாக்கு வந்துருச்சா அப்படின்னு முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால எங்களுக்கு வக்காலத்து கொடுத்துருங்க, நாங்க பேசுவோம் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம ஆஜராகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உதயநிதியை ஆபாச நிதி அப்படின்னு ஆபாசமா பேசிட்டு இருக்காரு இவர். ஒரு அமைச்சருங்கிறத மறந்து உதயநிதினு கூப்பிடக்கூடாது, ஆபாச நிதினு கூப்பிடணும்னு சொல்லி ஒரு அமைச்சர் தன்னுடைய பண்பை இழந்து பேசிட்டு இருக்காரு. சரிங்க, அவரு செய்யாத ஒரு குற்றத்தை, அவர் பேசாத ஒரு விஷயத்தை திரித்து உதயநிதியை ஆபாச நிதினு சொல்றீங்க. ஓகே, சில காட்சிகள் மட்டும் நான் உங்களுக்கு பிளே பண்றேன், அந்த காட்சிகளை பாருங்க. அது உங்களுக்கு ஆபாசமா தெரியலையா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க. அந்த பக்கம் திரும்பி ஆடுறதுனால எனக்கு சரியா தெரியல, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆடினீங்கன்னா செய்யறது கடவுளுக்கே அடுக்காது, நெஞ்சில கைய வச்சு சொல்லு.
கொஞ்சம் இதை யூஸ் பண்ணுங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. முன்னாடியா பின்னாடியா? சச்சின். ஜஸ்ட் ஜோக்கிங்க. சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க. இன்ஜினை மாத்தணுங்க. என்ஜின்? இன்ஜின் பைக். இவ்வளவு நேரம் பைக் பத்தியா பேசிட்டு இருந்த? ஆமா, ஏ நீங்க பாத்தீங்களா? அப்போ உதயநிதி பேசாத ஒரு விஷயத்துக்கு உதயநிதி ஆபாச நிதி அப்படின்னு கூப்பிடணும்னா, உங்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாக ஒரு நடிகராக இருந்த பொழுது இத்தனை ஆபாசங்களை செய்திருக்கிறார். இது ஒண்ணு சொல்லுவீங்க, இது படம் சினிமா அப்படின்னு. சினிமா தான், சினிமா கவர்ச்சி தான் இன்னைக்கு அவரை முதல்வர் ஆக்கியிருக்கு. அப்போ சினிமாவில் நீங்க சொன்ன விஷயம் பிடித்ததுனால தான், ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சினிமாவில் அவரை பிடித்ததுனால்தான், அவரை ஃபாலோ பண்ணதுனாலதான் அவரை இன்னைக்கு முதலமைச்சர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பேசாத ஒரு விஷயத்திற்காக உதயநிதியை ஆபாச நிதி என்று கூப்பிட்டால் இவருக்கு பேரை என்ன வைப்பீங்கன்னு ஆதோ அர்ஜுனா அவர்கள் தான் பதில் சொல்லணும்.